வெல்கம் டு Wanderlost.inf. ஸோ இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா ஆர்காட்டில் இருக்கேன். ஆர்காட்டில் வந்து ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கன் பீடா. அதுதான் வந்து ஆர்காட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்லா வந்து நம்ம ஆர்காட் பிரியாணி சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்ன நம்ம டெசர்ட் சாப்பிட வேண்டியதான். நான் கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜார் தெருவில் நிற்கிறேன். ஆர்காட் பஜார் தெருவில் ஆர்காடு புதிய மிட்டாய் கடை அப்படிங்கிற ஒரு கடை முன்னாடி தான் நிற்கிறேன். ஸோ வாங்க இங்கே வந்து மக்கன் பீடா நம்ம வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படியும் அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம உள்ளே போகலாம். நான் உள்ளே போய் அந்த ஸ்வீட்ஸ் பார்த்தேன். எனக்கு அந்த பார்த்த உடனே ரொம்ப செம்மையாக டெம்ட் ஆகுது. நான் இப்போ வந்து 2 ஸ்வீட் சொல்லியிருக்கேன். நான் வாங்கி அதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க பண்ணுறது அவங்க வச்சுருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்குது. இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லட்டு செய்கிறதுக்காண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்து இந்த ரவுண்டு பிடிச்சி லட்டாக செய்வாங்க. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்ப்டாக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம் கூட போல இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம எல்லோரும் பார்த்துப்போம். நார்மலாக பொரி வந்து ஸோ அது வந்து இந்த மாதிரி இதில் தான் பொரிக்கிறாங்க. ஸோ எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மக்கன் பீடாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். நான் வணக்கம், உங்கள் பேர் என்னென்னா? என் பேர் மணின்றேன். இந்த தொழில் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மக்கன் பீடா எதில் பண்ணுவாங்க, என்னதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? அது வந்து பாதாம், அத்திப்பழம், ஓகே, சாரப்பருப்பு, விளையதலை, குங்குமப்பூ, முந்திரி, ஓகே, பிஸ்தா, சரி, பேர்சம்பழம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை மாவு சென்டரில் வைப்பீங்க. ஏலக்காய், குங்குமப்பூ, அக்குருட்டு, ஓகே, அக்குருட்டு இதெல்லாம் போட்டு கட் பண்ணி உள்ள எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏலக்காய், குங்குமப்பூ போட்டு எல்லாம் வைப்பீங்க. அந்த மாவு வந்து தனியாக நீங்களே மேக் பண்ணுவீங்களா இல்லைன்னா ரெடிமேடாக கடையில் கிடைக்கும்? நீங்களே போங்க. இதுக்கும் அந்த குலோப் ஜாமுன் பண்ணுவாங்களா அந்த சேம் மாவு தானே இல்லை வேறு தானே? இது எல்லாமே அதே கோவா மாவு தான். ஆனால் இதில் ஃபேமஸ் வந்து அந்த உள்ளே வைக்கிற நீங்கள் அந்த இது மட்டும் தான். அது நீங்கள் மக்கன் பீடா நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க? 40 வருஷமாக மக்கன் பீடா மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இது இந்த தொழிலில் தான் இருக்கீங்கல்ல? அருமானம். இதை தவிர நீங்கள் வேறு என்னதெல்லாம் பண்ணுவீங்க? உங்கள் அதிகமாக காலையில் வந்தோடனே இதுதான் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் உங்களை அடுத்த ஸ்பெஷாலிட்டின்னு என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்வீட் சமோசா அதுவும் இங்கே ஃபேமஸ் இல்லை? நெய் ஜாங்கிரி, வெள்ளை ஜாங்கிரி, இது மாதிரி திருப்பதி லட்டு,
ஓ அதுவும் இங்கே தான். ஓ சூப்பர் சூப்பர். பாதுஷா நம்ம இது குலோப் ஜாமுன் மெத்தட் தான். அதே மாதிரி மாவில் அந்த பூர்ணம் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு திருப்பி நம்ம அந்த ஜீரால போட்டு எடுக்கணும். அதுதான் இங்கே இது. அது வந்து இந்த ஊரில் மட்டும் தான் ஃபேமஸா இல்லை வேற எங்கேயும் இப்படி கிடைக்குமா? ஆர்காட்ல மட்டும்தான். இங்க இருந்து எல்லா ஊருக்கும் நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். நானும் அதான் நான் டேஸ்ட் பண்ணதில்ல. நான் இனிதான் டேஸ்ட் பண்ண போறேன் இங்க இருக்கிறது. மனமே அது தனியா மனம். கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அதான் அந்த குங்குமப்பூ அதெல்லாம் போடும்போது அந்த தனி மனம் கொடுக்கும். சும்மா கொஞ்சம் தான் நீ வாயில் எடுத்து வைப்ப, அது மட்டும் சல்லுன்னு இறங்கிடும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க. இருக்குது பாரு உள்ள. நான் அதான் வீட்டுக்கும் வாங்கிட்டு போகலான்னு தான் இருக்கேன். ரொம்ப நன்றி நான் தகவல் கொடுத்தது. அண்ணன் வந்து பயங்கர பிஸியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே வந்து நம்மளுக்கு மக்கன் பீடாலாம் எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெளிவாக சொன்னாங்க. சரி வாங்க நான் வந்து மக்கன் பீடா போய் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கண்டிப்பாக எனக்கு அது ரொம்பவே டெம்ப்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து ஸ்வீட்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக நான் டேஸ்ட் பண்ணி வீட்டுக்கும் வாங்கிட்டு போக போகிறேன். வாங்க நான் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்ம டேஸ்டாக இருக்குது. பாருங்க இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போவே ரொம்ப டெம்ப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் வாங்க உட்காந்து சாப்பிடலாம். இப்போ வந்து நான் ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பீடா வாங்கிட்டேன். பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. நான் இதுவரை டேஸ்ட் பண்ணதே இல்லை. பார்க்கலாம். மோசப்பு பாருங்கள். வாவ் உள்ள அந்த நட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குது. சொல்லணும் எப்படி இருக்குன்னா நம்ம அந்த குலோப் ஜாமுன் அந்த டேஸ்ட் இருக்குது. பட் ஆனால் உள்ள அந்த நட்ஸ் எல்லாம் சேர்ந்து வேற ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. சூப்பராக இருக்கு. அந்த சுகர் சிரப் பொடி யாரும் சொல்ல முடியல. நான் வேறு ஸ்வீட் வேறு ரொம்ப சாப்பிடுவேன், சொல்லவும் வேண்டாம். நல்லா சாப்பிட்டு வரேன். திரும்ப சாப்பிடலாம், சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அந்த சிரப் கூட விடுறதா இல்லை. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்காட்டில் எல்லா ஸ்வீட் ஸ்டார்லையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு போங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. நார்மல் குலோப் ஜாமுனோட இது வந்து வேற ஒரு டேஸ்ட் கொடுக்குது. அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து உள்ள வச்சிருக்க சீட்ஸ் நட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அதுவே ஒரு தனியாக இருக்குது. அதுதான் இங்கே ஸ்பெஷல் நினைக்கிறேன். இங்கே வந்து அவங்க ட்ரையாகவும் வச்சுருக்காங்க. அதான் நம்ம குலோப் ஜாமுன் எப்படி வந்து ஒரு ட்ரையாக சாப்பிடுமோ அது மாதிரி மக்கன் பீடாவும் ட்ரையாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லைன்னா பாக்ஸில் உங்களுக்கு பேக் பண்ணால் கூட அந்த ஜீரா வச்சு உங்களுக்கு தனியாக பேக் பண்ணி தருவாங்க. ட்ரையும் வந்து அதே சேம் மெத்தட் தான். இதுவும் வேறு லெவலில் தான் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதுவும்
ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஆர்காட் மக்கன் பீடா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து குலோப் ஜாமுன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ள அவங்க வைக்கிற ஸ்டஃப் வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளோ க்ரௌடு வந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ லோக்கல் மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து வரவங்களும் இதை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கும் இது வேணும், நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நான் கீழே காண்டாக்ட் கொடுக்குறேன். அவங்க நீங்கள் பேசி கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். டெலிவரி சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் ஆற்காடு இல்லைனா நீங்கள் வெள்ளூர் அந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மக்கன் பீடா வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 30 ரூபா வருது. இதே 1 கிலோவாக நீங்கள் வாங்கினீங்கன்னா 300 to 320 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. ஸோ 1 கிலோவில் வந்து உங்களுக்கு 10 பீஸ்லேருந்து 12 பீஸ் வரை உங்களுக்கு 1 கிலோவில் நிற்கும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.